அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி சார்பாக இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்களின் 109வது பிறந்தநாள் விழா இன்று சென்னை ஆர்கே நகரில் கொண்டாடப்பட்டு பெண்களுக்கு இலவச சேலையும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்களின் ஓட்டு வங்கி உடையக்கூடாது. உடைந்த அதிமுக ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து ஓட்டு வங்கியை காப்பாற்ற வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. ஆகவே கடந்த முறை ஜானகி அம்மையார் 2 பேரும் பிரிந்து நின்றதால் திமுக வென்றது. அதனை உணர்ந்து அவர்கள் ஜானகி அம்மையாரும் புரட்சி தலைவர் அம்மையாரும் ஒன்று சேர்ந்து ஈகோ பார்க்காமல் ஒன்று சேர்ந்து இரட்டை சின்னத்தை மீண்டு கட்சியை காப்பாற்றினார்கள். அதே போல இப்பொழுது ஓபிஎஸ் இபிஎஸ் ஈகோ பார்க்காமல் கட்சி நலனை பார்த்து 2 பேரும் அவர்களுக்கு எதிராக போட்ட வழக்குகளை வாபஸ் செய்து தேர்தல் கமிஷனில் ஒற்றுமையாக மனு கொடுத்து இரட்டை சின்னத்தை மீட்டு இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் நிச்சயம் புரட்சி தலைவர் ஆட்சி அமைக்கலாம். ஆகவே பிப்ரவரி 15க்கு இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். ஆகவே அவர்கள் அதற்கு அந்த முயற்சிக்கு நாங்கள் ஒரு நடுநிலையாக இருந்து ஒத்துழைப்பு கொடுக்கவும் தயாராக இருக்கின்றோம். அப்படி அவர்கள் இணைந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கப்பட்டால் நாங்களும் அவர்களுக்கு நல்ல ஆதரவை அளித்து கூட்டணியாக அமைத்துக் கொள்வோம். புரட்சி தலைவரின் ஓட்டு வங்கி உடையக்கூடாது. நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த தேர்தலை சந்தித்து புரட்சி தலைவர் ஆட்சியை அமைப்போம். பிப்ரவரி 15க்குள் இது சாத்தியப்படவில்லை என்றால் பிப்ரவரி 15க்கு பிறகு நாங்கள் புரட்சி தலைவர் அவர்களின் ஓட்டு வங்கியை காப்பாற்ற என்ன நடவடிக்கை ஏற்க வேண்டும் என்பதை எங்கள் முடிவை அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கட்சி உயிரினம் மேலான அதிமுக தொண்டர்களை, அதிமுக இன்றைக்கு பிளவுபட்டு எங்கள் எம்ஜிஆர் ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜமாணிக்கம் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல அவருடைய எண்ணம், நோக்கம், எதிர்பார்ப்பு இவையெல்லாம் என்னவென்றால் அதிமுக பிளவுபடக்கூடாது, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறோம். எங்கள் கட்சியினுடைய சட்ட ஆலோசகராக யாழினி அவர்கள் வழக்கறிஞரை அண்ணன் நியமித்திருக்கிறார். தேவசுந்தரி அக்கா மகளிர் தலைவராக இருக்கிறார்கள். எனவே இது ஆரம்பம் தான். நீங்கள் அவசியம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நன்றியுடன் விடைபெறுகிறேன். தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக பாலாஜி. Tamil Today Magazine Awards. For more updates, follow Tamil Nadu Today website.